ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம காமாட்சி விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். காமாட்சி விளக்கு எப்படி ஏற்றுவதும் சரி, அதோடைய முறைகள் என்னன்னு சரி, எப்படி சுத்தபத்தமாக வச்சு பூஜை ரூமில் அதை எப்படி ஏற்றணும் அப்படின்றது. பொதுவாக காமாட்சி விளக்கு வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாள் தேய்ச்சி வச்சிடணும், அல்லது செவ்வாய்க்கிழமை முன்னாடி நாள் தேய்ச்சி வச்சிடணும். தேய்ச்சி இந்த மாதிரி சுத்தபத்தமாக வைக்கணும். அதோடைய தட்டும் சரி விளக்கும் சரி தேய்ச்சி வைக்கணும். நிறைய பேர் வீட்டில் காமாட்சி விளக்கு தாண்டி அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கும், முருகர் விளக்கு இருக்கும், சாய்பாபா இது போட்டு இருக்கும், மகாலட்சுமி இது போட்டு இருக்கும். ஸோ எங்ககிட்ட அஷ்டலட்சுமியோடைய இது போட்டு இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறது மகாலட்சுமி, சுற்றி அஷ்டலட்சுமியோடைய சாமி இதுவும் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி விளக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி சுத்தபத்தமாக வச்சு அதை நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். வச்சு பூக்கள் வைக்கிறதோ இல்லை வெத்தலைகள் வைக்கலாம். ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி காமாட்சி விளக்கு கீழே நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் பொதுவாக காமாட்சி விளக்கு கீழே அரிசி, மஞ்சள், குங்குமம். மஞ்சள் நீங்கள் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம், அல்லது மஞ்சள் மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம். நாங்கள் அரிசி, மஞ்சள், குங்குமம் வைப்போம். வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கை நம்ம வைக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா திரி ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்போம். அதாவது பொதுவாக திரி நம்ம ஒரு நார்மல் சாதாரண இதுவாக நம்ம வைப்போம். திரி ஸ்டாண்டு வச்சு வைக்கும் போது அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த திரி ஸ்டாண்டு வச்சு நடுவில் ஏற்றும் போது அது 4 திசையில் வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வடக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு சொல்லி நம்ம 4 திசையில், கிழக்கு 4 திசையில் வெளிச்சம் கொடுக்குது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அதனால தான் நிறைய பேர் திரி ஸ்டாண்டு வச்சு ஏற்றுவாங்க. திரி ஸ்டாண்டு இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் சாதாரணமாகவும் ஏற்றலாம். சுத்தபத்தமாக நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி தேய்ச்சி வைக்கும் போது பழைய திரியை வைக்காதீங்க, புது திரியாக எடுத்து வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை திரியை தூக்கி போடாதீங்க, எடுத்து பத்திரமா ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அதில் இந்த மாதிரி கற்பூரம் போட்டு ஏற்றி வைப்பாங்க. அது டிஷ்டி கழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குக்கு நாங்கள் சுற்றி இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள், நல்ல ஒரு அம்மனை அலங்காரம் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி நீங்கள் வைக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு லக்ஷ்மிக்குமே நாங்கள் மஞ்சள் குங்குமம் வைப்போம். மஞ்சள் குங்குமத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சந்தனம், மஞ்சள், ரோஸ் வாட்டர், இந்த பன்னீர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சா மொத்தம் சாமி ரூமும் ரொம்ப வாசமாக மணமாக இருக்கும். சாமி ரூமுக்குள்ளே போகும்போதே ஒரு மணம் வரும். ஒரு சில பேர் பச்சை கற்பூரம்லாம் சேர்த்து வைப்பாங்க. இந்த ஜவ்வாதெல்லாம் தண்ணியில் போட்டு அதில் ரோஜா பூக்கள் போட்டு வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நாங்கள் எப்படி வச்சுருக்கோம், பச்சரிசி, மஞ்சள், குங்குமம் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த விளக்குக்குள்ளே நெய் ஊற்றி 5 ரூபாய் காயின் இருந்தால் போட்டு வைங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் கிராம்பு போடலாமா, ஏலக்காய் போடலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் கிட்டே இருக்கிற 5 ரூபாய் காயினோ அல்லது 10 ரூபாய் காயின் இருந்தாலும் போட்டு வைங்க, அதுவே போதுமானது. வெத்தலை இருந்தால் இந்த மாதிரி சுற்றி வெத்தலை வைங்க, ரொம்ப விசேஷமானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சென்டரில் திரி ஸ்டாண்டு வச்சு வச்சிங்கன்னா 4 திசையில் எரியும் என்பது ஐதீகம். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புது